ஜீவாவும் முத்தும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜீவா சொல்கிறாங்க, நான் உங்கள் அண்ணன்ட்ட வாங்குற பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து முத்து வந்து ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப ஷாக் ஆகிருந்தாரு. ஸோ ஜீவா யாருன்னு தெரியும். ஸோ ஜீவா பார்த்தீங்கன்னா வந்து மனோஜ் வந்து இதுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்க. ஸோ வந்து மனோஜோடைய ஃப்ராடுத்தனம் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்லயே வந்து மனோஜ் வந்து கழட்டி விட்டாங்க. ஸோ வந்து நிஜமாவே நீங்கள் வந்து பணத்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா ஜீவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் தம்பி நீங்கள் வந்து அவங்க தம்பி தானே, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்களா ஒரு டைம், போன டைம் நான் கனடாலேருந்து வந்திருக்கும்போது சாட்சி கையெழுத்து போட்டிங்களா அப்படின்னு, எதுக்கு போட்டிங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தெரியாது அப்படின்னோடனே, இல்லை அதில் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து பணத்தை தூக்கிட்டு ஓட்டினேன், அதை நான் ஒத்துக்கிடுறேன். அப்புறம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமாட்டு என்னாச்சுன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க. அதில் உங்கள் அண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிமினலு. ஸோ அவங்க தான் வந்து நான் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கு ஸோ வட்டி முதற்கொண்டு கூட வந்து எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு 30,00,000 வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னா வந்து, ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு வந்து இவங்க என்ன பண்ணுறாருன்னா வந்து முத்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து ஜீவா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எதுக்கு நீ சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னா, இல்லை நான் சொன்னால் வந்து நானே வந்து செட் பண்ணி இது வந்து நிறைய ஒருத்தவங்களை வந்து கூட்டு வந்து சொல்ல தான் வந்து எங்கள் அம்மா நினைப்பாங்க. அதனால் நீங்களே வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க யோசிக்கிறாங்க. சரி ஓகே நான் வரேன்னு சொல்லி சொன்னோடனே அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு எல்லா உண்மைகளும் வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து சொல்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த ஒரு அதாவது நீதிமன்றம் மாதிரி வந்து ஒரு செட் பண்ணிவிட்டு, அதை வந்து அம்மா நீங்கள் தான் வந்து ஜட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் வந்து லாயர் மாதிரி வந்து அவர் வந்து வாதாடுறாரு. அதில் வந்து மனோஜ் வச்சு நிற்க வைக்கிறார். மனோஜ் நான் ஏன்டா நிற்கணும் அப்படின்னு கேட்டோன்னே, இருக்குடா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து ஒரு புது கேஸை ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, புது கேஸை என்னடா அப்படின்னு கேட்டோன்னே, ஏற்கனவே நீ பணத்தை எடுத்து ஓட்டுனே இல்லை அப்படின்னோடனே, பழைய கேஸ் தானே இதாண்டா கிளறுது அப்படின்னு சொன்னோன்னே, இதில் ஒரு இது இருக்குது, இதில் வந்து சில உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாரு. நீ பணத்தை எடுத்து ஓட்டுனே அந்த பணம் உனக்கு வந்துருச்சுல, ஏன்டா பணத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, பணமா என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி கேட்கும்போது வந்து ரோஹிணி வந்து குறுக்க வராங்க. பழைய கதைலாம் நீங்கள் ஏங்க கிளறுறீங்க முத்து அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதில் வந்து ஒரு இது இருக்குது, அந்த அந்த காசு வந்து உங்களுக்கு வந்துருச்சு, ஆனால் வந்து நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே கொடுத்துட்டேன் எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு சாட்சி கொடுத்து தான் நம்புவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் சாட்சி கொடுத்தாங்க அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் வந்து முத்து வந்து ஜீவா கூப்பிட்றாங்க. ஜீவா உள்ளே வராங்க. ஜீவா உள்ளே வந்து மட்டும் ஸோ பேசுகிறாங்க. பேசும்போது வந்து அப்புறம் வந்து எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க முதல்ல அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. அது வந்து முத்துவோட அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் மன்னிப்பு வேண்டி கிடக்கு, எல்லா தப்பும் பண்ணிவிட்டு முதலே காசுலாம் எடுத்து ஓடிட்டு இப்போதைக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னோன்னே, அப்புறம் எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியே பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் முத்துவோட அம்மா ஒரு டைம் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு, பணத்தை நான் கொடுத்துட்டேன், நீ எனக்கு கொடுத்துட்டியா, நம்பவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் பணத்தை கொடுத்துட்டேன்னா அப்படின்னா முத்து மனோஜ் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொன்னோன்னே, மனோஜ் அவர் எப்படி சொல்லுவார், அதான் பணத்தை எல்லாத்தையுமே அவர் இது வாங்கி வச்சுட்டாருன்னு சொன்னோன்னே, அப்புறம் ரோஹிணியும் ஷாக் வராங்க. பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஜீவா வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கு அப்புறமாட்டி இது வந்து சுருதி பார்க்குறாங்க. அப்புறம் சுருதி பண்ணிட்டு சுருதிலாம் பார்த்துட்டு மீனா பார்த்துட்டான்னு சொல்கிறாங்கன்னா வந்து அப்புறம் இது உண்மைதான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களும் வந்து நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போகிறாரு. அதில் வந்து முத்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ வந்து ரயில்வேல வேலை பார்த்து அவங்க வந்து அதில் உள்ள காசு தான் வந்து அவங்க வந்து பென்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த காசை நீ எடுத்துகிட்டு ஓடிட்டியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த காசு எங்கே அப்படின்னு கேட்கும்போது வந்து அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரு அவர். அப்புறம் ரெண்டாவது உங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, டேய் மனோஜி இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அன்றைக்கி ஆட்டுன்னு ஆட்டுதாங்க. ஆட்டிட்டு வந்து அந்த காசில் எங்கடா சொல்கிறா, ஏன்டா அப்படி வந்து அப்பாவுக்கும் எனக்கும் ரொம்ப துரோகம் பண்ணுது, இதெல்லாம் என்னடா பண்ணு அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் டப்பக்கம் வந்து அவங்க சொல்லாமல் இருந்தோன்னே டப்பக்கம் வந்து ரோகிணி பக்கம் திருப்பி விட்டுருந்தாரு. அப்படின்னா அந்த காசுக்கு தான்டா நீ எங்களுக்கு நடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் இல்லைம்மான்னு மழுப்புறாரு. அப்புறம் ரெண்டாவது அந்த காசு எங்கன்னு கேட்டோன்னே, அப்புறம் வந்து அது இல்லாமல் நான் ஷோரூம் திறந்தேன் அப்படின்னு டப்பக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா ஷோரூம் திறந்தேன்னா உங்கள் மாமனார் தந்த காசு இல்லாண்டா ஷோரூம் திறந்தா சொன்னேன், அந்த ஐடியா உனக்கு யாரா கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது வந்து இவங்க மேலே வந்து பழி போட்டிருந்தாரு. யார் மேலே, ரோஹிணி மேலே பழி போட்டிருந்தாரு. அன்றைக்கி ரோஹி வந்து எல்லோரும் வந்து ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து இங்கே ரோஹிணி வந்து ஸ்டன் ஆகுறாங்க. என்னடா எல்லோரும் நம்ம பக்கம் திருப்பி விட்டுருந்தாங்களே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேந்தமெல்லாம் முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது மனோஜ் காலர்லேருந்து கை எடுத்துகிட்டு ரோகிணி இங்கே வா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து முடிக்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் இப்போ பண்ணது வந்து ரோஹிணி தான். ஸோ அவங்க அப்பா வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க, அங்கே இருக்காங்க. அவங்க அப்பா மூலம் வந்து இவ்வளோ பணம் வருது அப்படின்னு சொல்லி கட்டுக்கதையெல்லாம் வந்து நிறைய வந்து அளந்து விட்ருக்காங்க. இதையும் வந்து கிட்டத்தட்ட வந்து பொய்யா போனால் கூட வந்து இது வந்து நம்புகிற ஒரே ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து மனோஜோட அம்மா தான். ஸோ வந்து மனோஜோட அம்மாவே இப்போ வந்து நம்பிக்கை போயிடுச்சுது. ஸோ வந்து கூப்பிட்டு பக்கத்தில் வராங்க. என்ன ரோஹிணி இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆண்டி இல்லைன்னு எழுப்புறாங்க. என்ன ஆண்டி, இல்லை ஆண்டி, நொல்ல ஆண்டின்னு, இதெல்லாம் வந்து உண்மை தானே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து முழிச்சுக்கிட்டே இருந்து, இல்லை ஆண்டி எங்கள் அப்பா தான் அப்படின்னோன்னே, அப்புறம் வந்து நான் கொடுத்த பணத்தை எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அந்த பணம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்படியே பேந்த வந்து முடிக்கிறாங்க.